ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக தான். அதாவது இந்த அரசியல் கட்சிகள் ரிலேட்டடாக இந்த டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் ரயில்வேஸ், எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமில் என்னென்ன மாதிரி கொஸ்டின். ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றது லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம இருக்கலே ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட், அதுக்கடுத்து சிட்டிசன்ஷிப், அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடுத்து டிபிஎஸ்பி, அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆர்டிகல் 1லேருந்து 51A வரைக்கும். அதுக்கடுத்து பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் இங்கே கவர்னர் இந்த பார்த்தோம். அடுத்து அந்த பிரைம் மினிஸ்டர், இங்கே சீஃப் மினிஸ்டர் அதை பார்த்தோம். அங்கே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இங்கே சேம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட், இங்கே வந்து ஹைகோர்ட் அதையும் பார்த்தோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் எல்லாம் ஜுடிஷியரிக்கு வந்து அதை ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து அங்கே வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இங்கே அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அதையும் நம்ம பார்த்துருந்தோம். அது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் குவாலிட்டியில். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கேட்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையுமே 2 விதமாக கேட்பாங்க. அதில் இருக்கிற ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு சில கட்சிகளை பொறுத்து அது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதை உருவாக்கியவர் யார் அப்படின்றது தான் கேட்பாங்க. ஓகே, சரி. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் சிபிஐ எல்லாருக்குமே தெரிஞ்ச கட்சி தான், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்றது கேட்பாங்க. 1925 டிசம்பர் 26 வந்து உருவாக்கப்பட்டது. ரைட்டா? ஸோ இது என்ன அப்படின்னா கான்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு மாநாடு வந்து நடந்துச்சு. ரைட்டா? ஸோ இந்த கட்சியை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா எம்என் ராய், மனவேந்திரநாத் ராய்ன்னு சொல்லுவாங்க. எம்என் ராய் அவர் எங்க உருவாக்குனார் அப்படின்னா கான்பூர்ல இந்தியன் கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்பதான் இது வந்து உருவாக்குறாங்க. ரைட்டா? இது வந்து ஒரு தேசிய கட்சி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு தேசிய கட்சி. அடுத்தது ஸோ 1925 அபிஷியலி, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவில் எப்பொழுது அபிஷியலா உருவாக்குறாங்க அப்படின்னா 1965. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஆல்ரெடி 1920 டாஷ்கண்ட் எங்க இருக்கு? உஸ்பெகிஸ்தான், அதாவது மத்திய ஆசியா, அதாவது வேற ஒரு நாடுல இருக்கு, வேற ஒரு நாட்டுல. ஸோ இந்த டாஷ்கண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பிளேயர்ஸ் ரிப்போர்ட் ஆச்சு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பிளேயர்ஸ் ரிப்போர்ட் ஆச்சு. எந்த இடத்துல அப்படின்னா டாஷ்கண்ட்ல. ஆனா இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுதுன்னா 1925 டிசம்பர் 26 எங்கன்னா கான்பூர்ல. ஆனா பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது எப்பொழுது அப்படின்னா டாஷ்கண்ட்ல 1920. அப்பொழுது யார் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னா சேம் எம்என் ராய் அவர்கள் மற்றும் அபானி முகர்ஜி அவர்களா. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது இது சிபிஐ. நம்ம சிபிஐ எம் தனியாக பிராக்கெட்ல எம் போட்டிருக்கு, அது வந்து மார்க்சிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்ட்டு அதுவுமே ஒரு தேசிய கட்சி. சிபிஐ பிராக்கெட்ல எம் போட்டிருக்கும். ஓகே, ஸோ இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1964 சிபிஐல இருந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, அவங்களாம் கார்ல் மார்க்ஸ் அவங்கள வந்து அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள். ஓகே, அடுத்து என்சிபி அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ரைட்? நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி வராது, தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்றது அர்த்தம். ஸோ இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? எப்போனா ஃபவுண்டட். ஓகே, ஸோ எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா மே 25 1999 உருவாக்கப்பட்டது. இதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா சரத்பவார், PA சங்மா, தரிக் அன்வார் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. மே 1999 டேட் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஜஸ்ட் வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1999. ஆக்சுவலா இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. PA சங்மா, சரத்பவார் அவங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அஜித் பவார் அவங்க. அதுக்கடுத்து யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ், இதுவுமே வந்து இந்த இப்போ NDA மாதிரி இருக்கு, NDA இந்தியா கூட்டணி, அது மாதிரி அது ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. UPA அப்படின்ட்டு யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் அப்படின்ட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 2004 வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து சேம் அதே கொஸ்டின் வேற விதமாக கேட்டிருக்காங்க. நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1999. ரைட்டா? ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த சிபிஐ எம்னுடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. சிபிஐனா எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எம்னா யாரு? மார்க்சிஸ்ட். மூவ்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. ஸோ இது ஆக்சுவலா வந்து இல்லை, இது வராது. ஏ கிடையாது, டி தான் வந்துருக்கும். இது ஆக்சுவலா தப்பா போட்டேன், ஏ வராது. இதுல ஏ இல்லை, ஆன்சர் டி தான். ஓகே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கார்ல் மார்க்ஸை பின்பற்றுபவர்கள் 1964 உருவாக்கப்பட்டது.
அடுத்தது ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ், அந்த ஏடிசி அப்படின்ட்டு ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ்னா இதுதான் மம்தா பானர்ஜி கட்சி. ஸோ அது அந்த கட்சி வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1998. ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா இப்பயுமே இந்த எக்ஸிட் போல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மம்தா பானர்ஜி கட்சி வந்து பார்டர்ல நிற்கிது. எக்ஸிட் போல் பார்த்தீங்களா, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய டைம் எக்ஸிட் போல்னா என்னன்றதை கேட்பாங்க. எக்ஸிட் போல்னு நான் அன்னைக்கு லாஸ்ட்ல சொன்னேன். எக்ஸிட் போல் அப்படின்றது ஓட்டு போட்டு எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட்டு வெளியே வந்தவர்கள் கிட்ட நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அவங்க கிட்ட கேட்டு அதன் மூலமா கருத்து கணிப்பு எடுக்கிறது. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 5 கம்பெனி வந்து ஒரு இதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு இது வந்து வேற இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு எதுவும் இது பண்ணாது. எப்படி வரும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஒரு நாள் தான் இருக்கு. மேபி அங்க அசம்பிளி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அங்க அசம்பிளின்றது தெரியுதுன்னா அங்க அசம்பிளினா கொஞ்சம் சட்டம் யாருக்கும் ஒரு கிளியர் கட் மெஜாரிட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100, ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100, டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34. இப்படி வந்துருச்சு என்ன ஆயிரும், எந்த மெஜாரிட்டியுமே இல்லை, யாரோ ஒருத்தவங்க வந்து கூட்டணி வச்சுதான் ஆகும். அப்ப அதை நாம பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரே இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி வந்து கூட்டணி வச்சுட்டு கோஆலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கூட்டணி கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேற ஏதோ ரெண்டு கட்சி சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்க சிஎம்ஆ இருங்க, நான் டெப்யூட்டி சிஎம் ஆகி எனக்கு இந்த மினிஸ்ட்ரியோட இது வேணும், எனக்கு இந்த மினிஸ்ட்ரி வேணும்னு தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்படி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, சரி. ஸோ இந்த ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றுவித்தது மம்தா பானர்ஜி. இவங்களுமே சேம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தவங்க தான். மேற்கு வங்கத்துல தான் இவங்களுடைய மேஜர் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. அடுத்து பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்குல்ல. இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாரதிய ஜனசங், பிஜேஎஸ், பாரதிய ஜனசங் அப்படின்ற ஒரு கட்சியில இருந்தான் வந்து பிஜேபி. அந்த பாரதிய ஜனசங்க உருவாக்குனது யார் அப்படின்றதான் கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. ஸோ பாரதிய ஜனசங்ல இருந்துதான் பிஜேபி இருந்துச்சு. அந்த பாரதிய ஜனசங்க உருவாக்குனது யாருன்னா ஷியாமா பிரசாத். யாரு? இல்ல அது வந்து ஆமா மர்ஜ் பண்ணது 1977 ஜனதா பார்ட்டி. ஓகே, ஆமா. பிஜேபியை உருவாக்குறது நம்மளால சொல்ல முடியாது. பிஜேபியா வந்து வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய முதல் தலைவரா இருந்தது யாருன்னா அடல் பிஹாரி. சரி, இப்ப இதை பத்திடுவோம். ஸோ ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான் ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக இருக்கிறப்ப, அதாவது முதல் அமைச்சரவையில வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை, அதாவது தொழிற்சாலைகளுடைய மத்திய அமைச்சராக இருந்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவருடைய பெயர்ல தான் கொல்கட்டா துறைமுகமே இருக்குது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் அப்படின்ற கொல்கட்டா. அதுக்கப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொக்ரான் இருக்குது இல்ல, பொக்ரான் 1, பொக்ரான் 2. பொக்ரான் 1 அப்ப யாரு பிரதம மந்திரியா இருந்தா? இந்திரா காந்தி டைம் பீரியட்ல பொக்ரான் 1 நடந்துச்சு. 1975 சம்திங் அந்த டைம் பீரியட்ல. ஓகே, அது வந்து ஆபரேஷன்ஸ் அது வந்து சும்மா நார்மல். பட் ஆனா இந்திரா காந்தி அவர்களே எப்படி நடத்தினாங்கன்னா பொக்ரான் வந்து யாருக்குமே தெரியாம என்ன பண்ணாங்கன்னா பாலைவனத்துக்கு கீழே நடத்தப்பட்டது. அது இப்போ இவங்க பண்ணாங்கன்னு சொல்றாங்க. யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய். சரி, இந்திரா காந்தி டைம் அதே அந்த டைம்ல யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு பதிலா அந்த டைம்ல அதை பண்ணது யாரு? அப்துல் கலாம் டைம் பீரியட்ல வந்து வாஜ்பாய் பீரியட்ல அப்துல் கலாம் வந்து இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தினாரு. 75ல இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது வந்துட்டு பொக்ரான் 1 வந்துட்டு செயல்படுத்தும் போது அப்போ அந்த அணுசக்தி தொடர்பான எல்லா வேலைகளையும் பண்ணது வந்து யாரு? ராஜரமண்ணா. அப்போ வந்து பிரதம மந்திரியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா
இந்திரா காந்தி. இந்த ப்ராஜெக்ட் இதோட ப்ராஜெக்ட் இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜா ரமண்ணா. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒருங்கிணைத்து அதை வந்து மேற்பார்வையிட்டவர் யார் அப்படின்னா ஹோமி சேத்தனா அப்படின்றது தான். ஓகே, நிறைய பேர் வந்து இருக்கிற பாம்பை டிசைன் பண்ணவர் வந்து KP ஐயங்கார் அப்படின்ற ஒண்ணு 1974. ஆனா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பொக்ரான் 1 பொறுத்த வரைக்கும் சரி, பொக்ரான் 2 பொறுத்த வரைக்கும் சரி, யார் அதை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டது கிடையாது. யார் நிறைய பிரதம மந்திரியா இருந்தான்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அதை உருவாக்குறது நமக்கு மேட்டர் கிடையாது. அதை உருவாக்குறதுக்கு வந்து கட்டளையிடுறது வந்து பெரிய விஷயம். அதை கட்டளையிட்டது யார் அப்படின்னா பிரதமர் தான். இந்திரா காந்தி 98 வந்து வாஜ்பாய். ஸோ ஆனா 98 வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்ப நடந்தது ஒரே ஒரு பாம்பு சோதனை தான். ஆனா இது 5 பாம்பு. இது ஆபரேஷன் சக்தி, அது ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா. இது வந்து ஆபரேஷன் சக்தி அப்படின்னு சக்தி 1, சக்தி 2, சக்தி 3, சக்தி 4, சக்தி 5 5 பாம்பு இது பண்ணாங்க. 2015 பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. LK அத்வானியை பொறுத்த வரைக்கும் இதுவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா பிஜேபியை தோற்றுவித்ததுல ஒருங்கிணைந்த, அதில் வந்து நிறைய பேர் தோற்றுவித்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து முக்கியமானவர் LK அத்வானி. இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 98 இருந்து 2004 வரைக்கும் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார். 2015 பத்ம விபூஷன் விருதும் 2024 பாரத ரத்னா விருதும் இவருக்கு வழங்கியிருந்தாங்க. இல்ல அப்படின்றத பார்த்து நம்ம பாரத ரத்னா எடுத்து பார்த்தா நிறைய பேர் நம்ம இது பண்ண முடியும். பட் ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியா கமிட்டிஸ் ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. அந்த கமிட்டி படி வந்து அவங்க அந்த கமிட்டியை வச்சு யார் இது பண்ணணும்னு தேர்ந்தெடுப்பாங்க. அதன்படி வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து அவங்க வந்து அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. அந்த கமிட்டியினுடைய டெசிஷன் தான், ரேண்டமா கொடுக்க மாட்டாங்க. அடுத்து முரளி மனோகர் ஜோஷியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். 2017 பத்ம விபூஷன் விருது வாங்க. இந்த பாரதிய ஜனசங்க அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி கூட வந்து 1977 ஒன்றிணைந்து, பாரதிய ஜனசங்கம் ஜனதா பார்ட்டியும் ஒன்றிணைந்து 1980 பிஜேபியா மாறுது. அந்த பிஜேபியினுடைய முதல் தலைவராக இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அடுத்தது AITC, நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சு ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் 98 உருவாச்சு. மம்தா பானர்ஜி தலைவர், வெஸ்ட் பெங்கால் உருவானது. CPI கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அடுத்தது பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பகுஜன் BSP அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கூட ரீசெண்டா ஸோ அங்க அவர் வந்து தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக இருந்தவர். ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படிங்கிறது உருவாக்குனது எப்பொழுதுன்னா 84 எங்க உருவாக்குனாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல. ஓகே, இதற்கு இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்டி அந்த கட்சியை உருவாக்குன ஒரு பேர் என்னன்னா காஞ்சிராம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பகுஜன் நாயக் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. பகுஜன் நாயக் காஞ்சிராம். ஸோ அவரு அந்த கட்சி வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருடைய பிறந்தநாளப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத கேள்வி. அம்பேத்கர் பிறந்தநாளப்ப ஆரம்பிக்கப்பட்டது. அம்பேத்கர் பிறந்தநாள் வந்து ஏப்ரல் 14, 1891 மத்திய பிரதேசத்துல மவு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிறந்தார். ஓகே, அதுதான் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம வந்து வருஷம் செலிப்ரேட் பண்றோம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்ட்டு அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்றோம். ஓகே, அம்பேத்கர் இறந்து போனது வந்து எப்போதுன்னா டிசம்பர் 6, 1956 டெல்லியில இறந்து போனாரு. இவர் வந்து இந்த இந்திய தேசிய அரசியலமைப்பு இருக்குல்ல, அதனுடைய வரைவுக்குழுவுடைய தலைவராக இருந்தவர். அது போக லண்டன் மியூசியம்ல இவருடைய சிலை வந்து இருக்கு. ரைட்டா, யாருடைய சிலை கூட அட்டாச்மெண்ட் இருக்கு? கார்ல் மார்க்ஸ் சிலை லண்டன் மியூசியம்ல. இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க, அதனாலதான் அதை எழுதிட்டேன். ரேங்க் வச்சுக்கோ, நான் அந்த பாயிண்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டைம் வந்து எக்ஸாம்பிள் லண்டன் மியூசியம் வந்து கார்ல் மார்க்ஸ் சிலை கூட வந்து யாருடைய சிலை வந்து இணைக்கப்பட்டது அப்படின்றது கேள்வியை எடுத்துட்டாங்க. இதுக்கு ஆன்சர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை. அடுத்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வந்து எந்த கட்சி கூட சேர்ந்தது, எந்த ஒரு கூட்டணி கூட சேர்ந்தது, இது எல்லாருக்குமே தெரியும். NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி. அது அந்த கூட்டணி தான். 98 தான் இந்த கூட்டணி உருவாச்சு. கிட்டத்தட்ட 48 அரசியல் கட்சிகளுடைய ஒரு கூட்டணி. ஆனா இப்ப அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதனுடைய சேர்மன் யார் அப்படின்னா அப்பொழுது ஃபர்ஸ்ட் உருவாக்குறப்ப 98 யார் பிரதம மந்திரியா இருந்தார்? வாஜ்பாய். நெக்ஸ்ட் ஓகே, பாரதிய ஜனசங்கம் அப்படின்ற ஒரு கட்சி பார்த்தல. பிஜேபி உருவாகிறதுக்கு முன்னாடி BJS தான் இருந்துச்சு. ஸோ அதை தோற்றுவித்தவர்கள் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி தான்.
KM முன்ஷியை பொறுத்த வரைக்கும் 30 டிசம்பர் 1887 பிறந்தவர். பல்தேவ் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1902 பிறந்தார். அவர் இந்தியாவுடைய முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பல்தேவ் சிங். ஷியாமா பிரசாத் முகர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஜூலை 1901 பிறந்தார். இவர் தொழிற்சாலைகளுடைய அமைச்சராக இருந்தார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியை பொறுத்த வரைக்கும். மீனோ மசானி நவம்பர் 1900 எல்லாம் அந்த காலகட்டம் தான். 87, 902, 901, 905 இந்த டைம் பீரியட்ல பிறந்தவர் தான். பாரதிய ஜனசங் அப்படின்ற ஒரு கட்சி 51 உருவாக்கப்பட்டு 77 முடிஞ்சிருச்சு. ஏன் 77 முடிஞ்சதுன்னா, இந்த 77 ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி கூட ஒன்றாக இணைந்து அப்போ பிஜேஎஸ் ஜனதா பார்ட்டி ஒன்னாதான் இருந்துச்சு. ஆனா 80 என்ன பேர் மாத்திட்டாங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு பேர் மாத்திட்டாங்க. ஓகே. அடுத்து என்டிஏ பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 98. யார் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்? 98 தான் வாஜ்பாய். ரைட்டா? சோ கோலிஷன் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். அடுத்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி 84 உருவாக்கப்பட்டது. அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு ஏப்ரல் 14 கான்ஷிராம் தான் உருவாக்குறார். பகுஜன் நாயக் அப்படின்ட்டு அவரை சொல்லுவாங்க. அடுத்தது So which of the following was created? 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். ரைட்டா? டிசம்பர் 1885. பகுஜன் சமாஜ் பார்ட்டி 84 கான்ஷிராம் உருவாக்குனார். நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி 99 சரத் பவார், தாரிக் அன்வார், PI சங்கர் இவங்களால் உருவாக்கப்பட்டது. சிபிஐ எம்ஐ பொறுத்த வரைக்கும் 64. ரைட்டா? சிபிஐல இருந்து உருவாக்கப்பட்டது. சிபிஐஎம் கல்கட்டால உருவாக்குறாங்க. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டியை பொறுத்து 80 தான். ஏன்னா 77 ஜனதா பார்ட்டி கூட ஒன்றா சேர்ந்து 80 பிஜேபி அப்படின்ட்டு மாறுது. அவ்வளவுதான்.